இன்றைய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தந்தை சகாயஜன் அவர்களை அழைத்த போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்தார்கள். நம்முடைய பங்கில் எந்த முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, அது திருவிழாவாக இருந்தாலும் சரி, முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, தந்தை அவர்களை அழைத்தவுடன் மகிழ்ச்சியோடு நம்மோடு வருவார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று தரும்படியும் இந்த விழாவிற்கு அவர்களை வருக வருக என மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாக வரவேற்று இந்த பொன்னாடையை நம்முடைய தந்தை அவர்கள் அணிவிக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக நினைவு பரிசனையும் தந்தை அவர்களை அழைக்குமாறு அன்புடன் கேட்கிறேன். எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு நாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். நேற்றைய தினம் நம்முடைய அனைத்து பள்ளிகளின் சார்பாக, நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து பள்ளிகளின் சார்பாக மிக சிறப்பாக ஒரு விழாவாக நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இன்றைய தினம் பங்கு இறைமக்கள் அனைவரின் சார்பாகவும் பங்கு அன்பியங்கள் சார்பாக மிக நேர்த்தியாக இந்த விழாவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கிறிஸ்துமஸ் அன்று பூசை மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இன்று சிறப்பான ஒரு விழாவை தந்தை அவர்கள் நமக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமா இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு அவர்களை இந்த விழாவிற்கு நம்முடைய இறைமக்கள் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடையை நம்முடைய பொருளாளர் அவர்கள் நம்முடைய தந்தை அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நிர்வாக குழு உறுப்பினர் திரு மதிப்பிற்குரிய முன்னாள் ஆசிரியர், இப்போது தற்போதைய ஸ்பெஷல் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திரு சுந்தர் யாவப்பன் ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். நம்முடைய ஜெயராஜ் இன்ஜினியர் அவர்கள் எந்த சர்ச்சுக்கு என்ன கேட்டாலும் உடனே அளிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். எந்த நிகழ்வாக இருந்தாலும் சர்ச்சில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் உடனே டொனேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் திரு ஜெயராஜ் அவர்களுக்கு நம்முடைய தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். நீங்க இந்த சப்பரத்துக்கு டொனேஷன் வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 6 மாசமா கடினமாக உழைத்து ஏறக்குறைய சப்பரத்துக்குரிய தொகையை வாக்களிப்பாகவும் பணமாகவும் பெற்றுள்ளார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு குழு இந்த வருஷத்துல நம்முடைய தந்தை அவர்கள் மீட்பர் ஆண்கள் குழுன்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தி அது மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய விழாவிற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மீட்பர் ஆண்கள் குழுவினர். அதனுடைய தலைவர்கள் 2 பேர் மேடையில் இருக்கிறார்கள். திரு ஆண்ட்ரூ அவர்களுக்கு நம்முடைய தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திரு ஜஸ்டின் ராஜ் அவர்களுக்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நம்முடைய பங்கு பேரவையினுடைய பொருளாளர் தலைமை ஆசிரியர் திரு PX அருள் ஜோசப் ராஜ் அவர்களுக்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். காங்கிரஸ் நகர தலைவர் கூப்பிட்ட குரலுக்கு எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் திரு B பால்ராஜ் அவர்களுக்கு தந்தை அவர்கள் வரவேற்று பொன்னாடை போர்த்துகிறார்கள். நம்முடைய பாடகர் குழுவின் முக்கிய உறுப்பினர் திரு லயலா இக்னேசியஸ் ஆசிரியர் அவர்களுக்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் பெற்றோர்கள், பெரியோர்கள்,
இறைமக்கள் பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு பேரவை பொறுப்பாளர்கள், குழந்தைகள் அத்தனை பேரையும் பங்கு தந்தையின் சார்பாக வருக வருக என இரு கரங்கூப்பி மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நன்றி. இப்பொழுது நம்முடைய தலைமை தாங்கக்கூடிய நம்முடைய தந்தை அவர்கள் இப்பொழுது கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை தொடங்கி வைக்கிறார்கள். மீட்பர் ஆண்கள் குழு எல்லாரும் வாங்க. அருட்சகோதரிகள் இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். சிஸ்டர் ரெக்ஸ், சிஸ்டர் பவுன். பங்கு பேரவை செயலாளர் திரு ஜோசப் அமல்ராஜ் ஆசிரியர் அவர்களுக்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கேக் வழங்கப்படுகிறது. குடும்பத்தினர் மற்றும் ஜெயசிங் செரீனா குடும்பத்தினருக்கு நன்றி. அன்பிய கலை நிகழ்ச்சிகள் கிறிஸ்துமஸ்